சொந்தங்களே, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஷார்ட்ஸ் வீடியோ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி நம்ம 4 மணி கூட மனம் விட்டு பேச போறோம். 4 மணி சிறுபண்ணு மனம் விட்டு தானே பேசிடுவோம் இன்னைக்கு. 4 மணி நம்ம பொண்ணு மக்காவை தெரியுங்களா? அக்காவா? அதுக்கு ஒரு 68 வயசு கிட்ட இருக்குமே பாட்டி. அதை நீ எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு தான் பாசமா கூட்டிட்டு இருப்ப. இந்த பொண்ணு மக்கா ஒரு 10 நாளுக்கு முன்னால இருக்கும். நான் வெளியே போற நேரம் என்ன கூப்பிட்டு சொல்லிச்சு, என்னம்மா இந்த உதரெல்லாம் ஒரு மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்க, புண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த ஆமாக்கோ பனியா இருக்குல்ல, அதனால உதறு வெடிச்சு போயிருக்கு அப்படின்னு. உடனே அந்த அக்கா, ஏமா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் அதை நல்லா உடச்சி தேங்காய் பால் எடுத்து அதை கஞ்சி இருக்கு பத்தியா, சுடுகஞ்சி அதை வச்சு ஆற வச்சுட்டு அதுல ஊத்தி குடிச்சோம்னா வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாம் சரியாயிரும்ச்சு. இதுல என்னம்மா உனக்கு பிரச்சனை? நல்ல டிப்ஸ் தானே சொல்லியிருக்கு. என் 4 மணி அதுல பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுச்சு. தேங்காய் வைக்க விலையில தேங்காய் வாங்கி பால் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுலயே நீ இருக்க அப்படின்னு சொல்லிச்சே. பாப்போம் என்ன சின்ன பண்ணி சொல்லுத? ஒரு தேங்காய் ஒரு 25 ரூபா இருக்குமா? அத கூட வாங்க முடியாத அளவுல நீ இருக்க. ஆனா அதுதான் 4 மணி நினைச்சேன். ஒரு 25 ரூபா 30 ரூபா தேங்காய் வாங்க முடியாத அளவுக்கா நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிது. ரொம்பல ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஏன் 4 ஏச்சு விட வேண்டியதானே? 4 மணி சரி, வயசானவங்க என்னத்து சொல்ல, ஏதோ வயசான காலத்துல ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. காலைல வெளியில வாரேன், அந்தக்கா என்னம்மா மீனே வாங்க மாட்டியோ அப்படின்னு கடிச்சு. அந்தனே அப்படிலாம் இல்லக்கா, ஒரு வாரத்துல 3 நாள் வாங்குவேன், எல்லா நாளும் எங்க வீட்டுல வாங்குற திங்க மாட்டாவோ அப்படின்னு. அந்த சொல்லுது, மீன் வாங்கணும்னாலும் செழிப்பு வேணும்ல கையில அப்படிங்கு. அது மத்த ஊர மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல 50 ரூபா கொடுத்தா ஒரு சட்டி நிறைய சாலை மீன் தருவான். அந்த மீனை வாங்க முடியாத அளவுக்கு நீ இருக்க. என்னடா இது ஒரேடியா மட்டன் தட்டு உள்ள மாதிரிலாம் இருக்கு. 4 மணி இந்த பொண்ணு மக்கா நல்ல வசதியான ஆள் தான். அதுக்காண்டி நம்ம என்ன ஒண்ணு இல்லாம 50 100 கொண்டானு அந்த பொண்ணு கிட்ட போய் கடன் கேட்டோமா? அப்ப அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எம்மா உங்ககிட்ட மீன் வாங்குறதுக்கு துட்டு கிடையாது, ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு துட்டு கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கியா அப்படி இப்படின்னு மட்டன் தட்டுற மாதிரி பேசலாம். நம்ம என்னைக்காவது அவ வீட்டு வாசல்ல போய் நின்று இருக்கோமா? 5க்கும் 10க்கும் நம்ம வரக்கூடிய வருமானத்துல கடன் வாங்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது காசு இருந்தாலும் ஆடம்பரமா நம்ம தெரிய மாட்டோம். அதை நினைச்சுக்கிட்டு அது ரொம்ப மட்டன் தட்டுது. எனக்கு ஒரு பக்கம் மனசு சங்கடமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சொல்லிட்டேன், ஏக்கா நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், கையில சம்பளம் வரதான் செய்யுது, அதனால எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. இப்படி விட்டுக்கப்படா சின்ன பண்ணு, 4 கிளி கிழிச்சிருக்கணும். சொந்தங்களே, நம்ம யார்ட்டையும் கடன் வாங்காம யாரையும் ஏமாத்தாம நம்ம உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மள மட்டம் தட்டுறதுக்குன்னே சில குரூப்ஸ் வரும் பாத்தீங்களா, இப்படிதான் வந்து சேர்ந்துச்சு. சரி வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பேசுறாங்க, யாரா இருந்தாலும் சரி போட்டோம் அப்படின்னு கடந்து போவா, இல்ல 4 படி சொன்ன மாதிரி 4 கிளி கிழிக்கணுமா? நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அப்ப நீங்க இதை எப்படி டீல் பண்ணீங்க? சரி, இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமே தான் ஷார்ட்ஸ்ல போட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.